சுதலை என்று சொல்லக்கூடிய மத்திய லோகம் நாம் வாழ்ந்த இந்த பூமி இந்த பூமியிலே ஆண்டவருடைய அருளினாலே நான்முகன் பிரம்மதேவன் வேதத்தின் அடிப்படையாக ஈர்ப்பு யானை முதல் 84 லட்சம் அணுவேத உயிர்களை படைத்திருக்கிறார். நமக்கும் கீழாக ஒரு உலகம், பாதாள உலகம். இந்த பாதாள உலகம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. நம்ம முடியாதையா. என் மன்னன் மயில்ராவணன் ஆண்ட பூமி நமக்கும் கீழாக ஒரு உலகம். அப்படி அந்த பாதாள உலகம். அந்த உலகத்திலே மயில்ராவணன் ஆண்ட பூமியே அதில் பாதாள உலகம். உலகம் இந்த பாதாள உலகத்திலே ஆண்டு வருகிறார்கள் அசுரர்கள். அசுரர் கூட்டங்கள் ஆண்டு வருகிறார்கள். இந்த அசுரர்கள் ஆண்டு வருகிறார்கள். சரிதா. கைலாச மலையிலே தேவாதி தேவர்கள் கொடுவாக இருக்கின்றனர். அங்கே என்ன நடக்கிறது? என்ன திருவாசக மகாமனிதன் என் அம்மா கலைமகளை நினைத்து அதுவும் தவம் இருந்து ஒரு மாணிக்க மாலையை பரிசாக வாங்கி வருகிறார். இந்த மாணிக்க மாலையை நாம் அணிவதை விட தேவருக்கெல்லாம் அருமையாக இருக்கிறானே அந்த தேவை இருக்கிறான். இந்த மாணிக்க மாலையை கழுத்திலே அணிந்தார். மாலைக்கும் மதிப்பு மன்னனுக்கும் பெருமை என்று அந்த மன்னனுக்கும் பெருமை என்று திருவாசக மகாமனிதர் மாணிக்க மாலையை தேவி இந்திரன் கடத்திலே கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? அதிபதி என்ற ஆணவத்தை தேவி இந்திரன் மாணிக்க மாலையை வாங்கினார். யானை பற்றி நுரட்டி கொண்டு வாங்கி இந்த மாணிக்க மாலையை கையில் வாங்கி அதை கழுத்திலே அணிந்திருக்கலாம். யானையோட சிவசிவ மாணிக்க மாலையோட முழுமைப்பட்டு உண்மையான மாலையை எடுத்து மண்ணிலை போட்டு மாசுபடுத்தியதல்லவா அங்கார கோபம் வருகிறார். அதனாலே திருவாசக மகாமனிதர் சொல்கிறார், என் தேவி நான் கொடுத்த மாணிக்க மாலையை அவமதித்த காரணத்தினால்